கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஞ்சலி வந்து எக்ஸாமுக்கு வந்து கிளம்புறாங்க. மகேஷ் தான் வந்து அஞ்சலி வந்து கூட்டிகிட்டு போவாங்க காலேஜுக்கு. அங்கே காலேஜில் ட்ராப் பண்ணதுமே அஞ்சலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடும். எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அஞ்சலி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பார் மகேஷ் வந்துட்டு. அப்படியே அதெல்லாம் பார்த்து அஞ்சலி பேசுகிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பார். அஞ்சலி கேர்ள்ஸ் கூட பேசும்போதெல்லாம் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார். அதுக்கப்புறமா கார் டோரை ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ண வரும்போது ஒரு குரல் கேட்குது அவருக்கு. அஞ்சலி கிட்ட பேசுகிறதுக்காக ஒரு பையன் வரான். ஹாய் அஞ்சலி அப்படின்னு சொன்ன அந்த குரலை கேட்டதுமே வந்து மகேஷ் டக்குன்னு வந்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு யார் இவன், நம்ம அஞ்சலி கிட்ட வந்து பேசுகிறான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த பையன் வந்து அஞ்சலிக்கு கை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க மகேஷ்க்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இவ்வளோ தைரியம் தான் இவன் கையை பிடிப்பான் அப்படின்னு வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. அஞ்சலி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுமே ஹாலில் வந்து கவின் வரலையே அப்படின்னு ரொம்பவே வந்து என்ன இவன் எக்ஸாமுக்கு கூட வரலையே, என்ன தான் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு எக்ஸாமு கூட ஒழுங்காக எழுத மாட்டாங்க அஞ்சலி. எழுதிட்டு வெளியில் வராங்க. அவ்வளோ நேரமாக வந்து மகேஷ் வெளியவே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அஞ்சலி வந்து மகேஷை பார்த்ததுமே நீங்கள் என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் எனக்காக இங்கே வெயிட் பண்ணிங்களா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, நான் இப்படியாவது வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நானே வந்து உன்னை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே சரி நான் அஞ்சலி கிட்ட எப்படியோ பேசி சமாளித்து அவங்க அம்மா வீட்டுக்கு போக விடாமல் எப்படியோ தடுத்து மகேஷ் வந்து அஞ்சலியை வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு மகேஷே வந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு, சமைக்கிறது அஞ்சலியை பார்த்துக்கிறது அப்படின்னு மொத்த வேலையை வந்து அவரே செய்வார். அதை பார்த்து அஞ்சலி வந்துட்டு இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது, நமக்காக இவர் செய்கிறாரு, நம்ம மேலே இவர் எவ்வளோ அன்பாக இருக்காரு, நம்மளை எவ்வளோ காதலிக்கிறாரு அப்படின்னு அஞ்சலி வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிட்ருப்பாங்க மகேஷை நினச்சி. ஆனாலும் ஒரு பக்கம் கவின் எக்ஸாமுக்கு வராது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு உடனே ரூமுக்கு வந்து கவினுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போடுறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் எக்ஸாமுக்கு கூட வரலை, ஏன் இந்த மாதிரி கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க அப்படின்லாம் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசி ஒரு மெசேஜை வந்து அனுப்புகிறாங்க. அப்போ மகேஷ் வந்து பார்த்துட்டு இவ யாருக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா, யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறா, முதல்ல அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு வந்து மகேஷ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது தெரியாமல் அஞ்சலி வந்து அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து போட்டு கவினுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அனுப்பினதுமே அவங்க அம்மா தான் வந்து கவின் பக்கத்தில் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். வாய்ஸ் மெசேஜ் வந்ததுமே அதை எடுத்து பார்க்குறாங்க. அப்போது அஞ்சலி பேசினதெல்லாம் கேட்டதுமே இந்த பொண்ணு நம்ம கவின் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு சரி நாம் ஒன்று பண்ணலாம், கவினுக்கு கொஞ்சம் கூட நினைவே திரும்பலையே, இந்த வாய்ஸ் மெசேஜை வந்து நம்ம இவனுக்கு வச்சு பார்க்கலாம், இவன் கேட்டு கண்முழிக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணி கவின் காது கிட்ட வைக்கிறாங்க. கவின் அதை கேட்ட கொஞ்ச நேரத்துலேயே, அந்த குரலை கேட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து கவின் வந்து கண் முழிச்சிருவார். உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கவினுக்கு நினைவு திரும்பிச்சு அப்படின்னு கவினோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அவருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் அஞ்சலி வந்து கவின் பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மறுநாளும் அதே மாதிரி எக்ஸாமுக்கு வந்து மகேஷ் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனதுமே வந்துட்டு திரும்பவும் அதே பையன் வந்து அஞ்சலி கிட்ட வந்து பேசுகிறாங்க. கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, கையெல்லாம் தட்டி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டுமே வந்துட்டு மகேஷ்க்கு வந்து ரொம்ப கோபம் வருது. இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம அஞ்சலி கிட்ட இவன் பேசுவான், இவனை சும்மாவே விடக்கூடாது, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பையன் பேசிகிட்டு இருக்கும் போது மகேஷ் வந்து அப்படியே வந்து காலேஜுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நீ வந்து நின்றுடுறாரு. கரெக்டான சமயம் பார்த்து அந்த பையன் மட்டும் தனியாக இருக்கிறப்போ மேலே வந்து ஒரு பெரிய பூந்தொட்டி இருக்கும். அந்த பூந்தொட்டியை வந்து அப்படியே வந்து லேசாக தள்ளி விடுறாரு. கரெக்டாக அந்த பையன் தலை மேலே போய் விழுந்துடும். விழுந்ததுமே தலையில் பயங்கரமாக அடிபட்டு அந்த பையன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். விழுந்ததுமே வந்துட்டு எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. அஞ்சலியும் வந்து பார்த்துட்டு ஓடி வருவாங்க. வந்ததுமே மகேஷ் கேஷுவலாக பின்னாடி நடந்து வந்து என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்போது அஞ்சலி வந்துட்டு இந்த மாதிரி வந்து மேலேருந்து ஒரு பூந்தொட்டி விழுந்துருச்சு அப்படின்னு ஐயோ சரி நீங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு போங்க, நான் வந்து இந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டலுக்கா, அவனும் வந்து எக்ஸாம் எழுதணும், அவனை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டா அவன் எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு வந்து அஞ்சலி சொல்கிறாங்க. ஐயோ இங்கே பாரு அஞ்சலி, இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் தான் அவனுக்கு சரியாகும், நீங்கள் எல்லாம் போங்க, நீங்கள் எல்லாம் போய் எக்ஸாமை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. மகேஷ் வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா, ஏன் அஞ்சலிக்கே கை கொடுக்குறியா நீ, உனக்கு இதில் ஹைஃபை வேற கேட்குதா, என் அஞ்சலியை தொட்ட உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பிட்டு அந்த பையனை தூக்கிட்டு
சொல்லிட்டு நேராக வந்து வராங்க. தனியாக கூட்டிகிட்டு போய் காரில் வச்சு அந்த பையனை பயங்கரமாக அடித்து, இன்னொரு முறை நீ அஞ்சலி பக்கம் திரும்பின அவ்வளோதான் அப்படின்னு அந்த பையனை வந்து மிரட்டி அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, தீபாவும் கேசவனா வந்து லோனுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிட்ருக்கோம். அதை பற்றி வந்து எல்லாருக்கிட்டையும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் வந்து அவங்களோட கேசவனோட அண்ணனுக்கு ரகுக்கு மட்டும் வந்து ஷூரிட்டி வந்து கேட்பார் மேனேஜர். ஷூரிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்கள் லோன் வந்து சாங்ஷன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து அவருக்கு ஒரு பக்கம் வந்து அப்செட்டில் இருப்பார். இன்னொரு பக்கம் அஞ்சலியோட அப்பாவுக்கு வந்து இன்னும் 2 மாதத்துக்கு தான் சர்வீஸ் இருக்குன்னு சொன்னதுனால அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க பாஸ் கிட்ட அதை பற்றி போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க அவர் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.